வெல்கம் டு நேத்ராஸ் சமையல். நேத்ராஸ் சமையலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நியூ ரெசிபீஸ் வருது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் வாழைப்பூ கோலா உருண்டை. இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. வாழைப்பூ, வாழைத்தண்டு எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் கிளியர் ஆகிடும், அல்சர் இருந்தால் சரியாயிடும், கிட்னி ஸ்டோன்ஸ் இது மாதிரி நிறைய க்யூர் வந்து சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பொதுவாக இது வந்து செட்டிநாடு சைடில் ஸ்நாக்கு, அவங்க இருக்கிற ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் இதுதான் பண்ணுவாங்க. இது வந்து பொதுவாக வாழைப்பூல நம்ம வடை பண்ணுவோம், இல்லைன்னா பருப்புசிலி பண்ணுவோம், இவ்வளோதான். பட் நம்ம இப்போ பண்ண போகிற வாழைப்பூ வந்து நம்ம ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். இதை வச்சு நம்ம வாழைப்பூ பருப்புருண்டை குழம்பு கூட செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான டிஷ்ஷு. இது கொஞ்சம் வேலை தான். அந்த வாழைப்பூவை ரெடி பண்ணுறது மட்டும்தான் இதில் வேலை. மற்றபடி இந்த கோலா உருண்டை ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வாழைப்பூவை வந்து இது மாதிரி நல்லதாக பார்த்து வாங்கிட்டு, அதில் இது மாதிரி ஒரு பூ மாதிரி இருக்கும், வாழைப்பூ மாதிரி இருக்கும். அது உள்ள ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த நரம்பு வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். அந்த நரம்பு ப்ளஸ் அந்த ஒரு ஸ்கின்னு மாதிரி இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா வந்து வயிற்றுக்கும் நல்லதில்லை, அது வந்து குக்கும் ஆகாது. அதனால கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இது மாதிரி வச்சுக்கணும். ஏன் நான் இப்படி அடுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பொடியாக நறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நான் பஞ்ச் பஞ்சாக எடுத்து அந்த அந்த நரம்பு, அந்த ஸ்கின் மாதிரி இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு இது மாதிரி வச்சிருக்கேன். ஸோ அப்படி பஞ்சாக எடுத்து நான் கட் பண்ணிக்குவேன். இந்த கட் பண்ணுறத நம்ம வந்து அப்படியே வாட்டரில் போட்டால் வந்து கருத்து போயிடும், ஒரு மாதிரி பிளாக்கிஷ் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கொஞ்சம் தண்ணியில் மோர் கொஞ்சம் சேர்த்து அதில் நம்ம வாழைப்பூவை கட் பண்ணி போடணும். அது வந்து துவர்ப்பையும் எடுத்துரும், அதே சமயம் கருப்பாக்காமல் இருக்கும். இப்போ இந்த வாழைப்பூவை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் குக் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். முடிஞ்சால் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம், இட்லி குப்பரையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்ததுன்னா ஸ்டீம் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்படி எதுவும் இல்லைன்னா சிம்பிளாக இது மாதிரி ஒரு பேனில் நீங்கள் வந்து ஹீட் பண்ணிவிட்டு சும்மா அதை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, இதில் வாட்டரே இருக்கக்கூடாது, நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு இருந்தீங்கன்னாவே அந்த அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் போயிடும். ஸோ இதில் வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணுறதுக்காகவும் அதை குக் பண்ணுறதுக்காகவும் தான் வந்து நம்ம சாட்டே பண்ணுறோம். நீங்கள் வேக வச்சாலும் அது குக் ஆகிடும். ஸோ அப்போயும் வாட்டர் வந்து நம்ம யூஸ் ஆகாது, இருக்காது. அதனால் நீங்கள் நல்லா ஒன்று வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இது மாதிரி நீங்கள் வறுத்து தட் இஸ் வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்லா குக் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படி கொஞ்சம் சால்ட் போட்டு அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டு நீங்கள் வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வாழைப்பூல அந்த சால்ட் வந்து எடுத்துக்கும். இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேங்காய், இஞ்சி பூண்டு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, கிராம்பு, மிளகு வேணும்னா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நான் பொடியாக நறுக்கி கடைசியில் தான் போடுவாங்க. நான் வந்து குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக நான் சேர்த்து அரைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து வெங்காயத்தை வேணான்னா தவிர்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் பொடியாக நறுக்கி நம்ம வடைக்கு போடுற மாதிரி கடைசியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதுதான் வந்து இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் தண்ணி விடாமல் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து நம்ம வடைக்கெல்லாம் எப்படி தண்ணி விடாமல் அரைப்போம், அது மாதிரி இதுக்கும் வந்து இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு தனியாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே மிக்சி ஜாரில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா வாழைப்பூ, அது வந்து சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக எடுத்துட்டு இதில் அதே மிக்சி ஜாரில் போட்டு சும்மா ஒரு 2 பல்ஸ் விட்டிங்கன்னா போதும். ஃபுல்லாக நைஸாக அரைச்சிட வேண்டாம். ஒன்றும் பாதியமாக இருந்தால் தான் அந்த வாழைப்பூவோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு அதையும் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் இந்த வாழைப்பூவும் வந்து தயாராகிடுச்சு. இப்போ இது ரெண்டையும் வந்து தேவையான அளவு, ஆல்ரெடி வாழைப்பூ குக் பண்ணும்போது 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஸோ மீதி எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது ஒவ்வொரு சின்ன வாழைப்பூனா கொஞ்சமாக வரும், பெரிய வாழைப்பூனா நிறைய குவான்டிட்டி வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க.
இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி யூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். வாழைப்பூவ இருக்கிற நரம்பு நீக்கிறது மட்டும்தான் இதுல வேலை. மத்தபடி இது வந்து செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். அதனால நம்ம வந்து கொஞ்சம் இது நல்லா பண்ணோம்னா அது ரொம்ப டேஸ்ட்டா வரும். அவ்வளோதான். அதனால மசாலாவ தண்ணி விடாம அரைச்சுக்கோங்க. வாழைப்பூவ வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது 2யும் தனித்தனியா அரைச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு அத தேவையான உங்களுக்கு தேவையான சைஸ்ல உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அது வந்து ஒன்றும் ஈஸியா தான் இருக்கும். உருண்டை பண்றது ஒண்ணும் பெரிய இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் அது. அதனால தேவையான அளவுக்கு நீங்க வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் எடுத்திருக்கிற வாழைப்பூல பார்த்தீங்கன்னா, மொத்தமே வந்து ஒரு 11 உருண்டை தான் வந்தது. ஸோ அது மாரி ரொம்ப குறைவா தான் வரும். ஏன்னா நம்ம வந்து இதில அதிகமா தேங்காய், ரொம்ப இதெல்லாம் சேர்க்கல. மசாலாஸ் எல்லாமே கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம். அதனால உங்களுக்கு இந்த நெஞ்செரிச்சல், இந்த மசாலா சாப்பிட்டா வரக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்டியும் கூட. கிட்ஸும் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. இது மாரி உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டத, இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ணும்போது, ஆ ஃபுல் ஹீட்ல வச்சு பண்ணக்கூடாது. வாழைப்பூ வந்து சீக்கிரமே கருத்து போயிடும். அதனால அது கொஞ்சம் லோ மீடியம் ஹீட்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹீட்டே வந்து நம்ம யூஸ்வலா நல்ல ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் எதையுமே ஃப்ரை பண்ணுவோம். பட் இந்த வாழைப்பூ பண்ணும்போது அதுக்கும் கொஞ்சம் குறைவான ஹீட் இருக்கும்போது தான் வந்து நீங்க பேட்சா நிறைய போட்டு ஓவர் குக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா பேட்சா போட்டு நீங்க வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ மொத்தமே எனக்கு 11 தான் வந்தது. ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒரு 6, அடுத்தது ஒரு 5 பண்ணி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 இதுல முடிஞ்சு போச்சு இது. ஸோ ஃப்ரை பண்ணும்போது வந்து நீங்க ரொம்ப லோ மீடியம் ஹீட்ல தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேமோ இது மாதிரி வச்சுட்டு நம்ம போனா வெளியில கருத்து போயிடும். உள்ள வந்து உங்களுக்கு குக் ஆகாது. ஸோ உங்களுக்கு லோ மீடியம் ஹீட்ல பண்ணும்போது வெளியில கலரும் வந்து உங்களுக்கு நல்ல கோல்டன் கலர் கிடைக்கும். உள்ள வந்து உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். ஆல்ரெடி வாழைப்பூ வெந்துருச்சு. அந்த மசாலா வேகணும் இல்லையா? ஸோ அது வந்து நல்லா வெந்திருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுல ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. இது வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபினா வந்து வாழைப்பூ கோலா உருண்டை. இதே செஞ்சுட்டு நீங்க இத வந்து இத பால்ஸ யூஸ் பண்ணி நீங்க வந்து பருப்புருண்டை குழம்பு பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாருக்கும். இத செஞ்சுட்டா முதல்ல நம்ம செய்யும்போதே பாதி இது காலியாயிடும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான டிஷ்ன்னு சொல்லலாம் இந்த வாழைப்பூ கோலா உருண்டை. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் பிடிக்கும் இந்த ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட்ஸ சொல்லுங்க. உங்க சஜஷன்ஸ் சொல்லுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நேத்ரா சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.